நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் தாவைக்கா கட்சியை பற்றியும் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் மேலே இப்படி எச்சியை துப்பிட்டீங்கனாலே அவர் உங்களை சும்மா விட மாட்டார். ஆனால் நீங்கள் தொட்டிருக்கிறது யாரை? ஒரு சாம்ராஜ்யத்தை. ரஜினி ரசிகர்கள் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை வச்சு செய்வாங்க. நீங்கள் தொட்டிருக்கிறது யாரு? ஒரு சாம்ராஜ்யத்தை தொட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி ரசிகர்கள் வச்சு செய்வாங்க. எங்க? எலெக்ஷன் அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி ரசிகர்கள் அணில் குஞ்சுகள் மாதிரி மெச்சூரிட்டி இல்லாதவங்க கிடையாது. அவங்கெல்லாம் மெச்சூரிட்டியானவங்க. எங்கே செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக காத்திருந்து எலெக்ஷன் அன்னைக்கு வச்சு செய்வாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு. மாதிரி இந்த அணில் குஞ்சுங்க மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களாம் ஸ்டெடியாக இருப்பாங்க. பண்ண வேண்டிய நேரத்தில், பேச வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யல காட்டுவாங்க. ரஜினியே பற்றி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையே பாருங்க, பெருசாலாம் சொல்லலை, ஒரே வரியில் முடிச்சு விட்டாரு. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு. அந்த ஒரே வரி தான் தாவேக்காவோட கதையே முடிக்க போகுது. ஒரே வரியில முடிச்சு விட்டார். எப்படி? காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். எவ்வளவு பெரிய வார்த்தை! அச்சரா ஒரே அடி. நீங்கள் வேணா பாருங்க, பொறுத்திருந்து தாவேக்கா எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க அப்படின்னு பாலாஜி பிரபு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு. இங்க பாருங்க தாவேக்கா எங்க போகுது, எங்க போகுது.